நான் சிறுமியாக இருந்தபோது ஒரு சாமியாரினி எங்கள் வீட்டுக்கு வந்தாள். ஒரு நாள் நான் காட்டில் வசிக்க நேரிடும் என்று என் தாயிடம் சொல்வதை நான் ஒளிந்திருந்து கேட்டேன். அது என்னுடைய தலைவிதி. தங்கள் அருகில் நானும் உறங்கும் போது வெற்றுத்தரையும் எனக்கு பட்டு மெத்தைதான். உங்கள் கைப்பட்டால் இலையும் கிழங்கும் தேனாய் இனிக்கும். அவளது தாமரை ஒத்த வெளிகளில் இருந்து கண்ணீர் முத்துக்களாய் உதிர்ந்தன. நாம் எப்போதைக்குமாய் இணைந்து விட்டோம். ஒரு பெண் மறுபிறவியிலும் தன் கணவனுக்கு பந்தப்பட்டவள் என்றல்லவா வேதம் சொல்கிறது. ஒன்று நான் உங்களோடு வனத்தில் வாழ்வேன், அல்லது நீங்கள் இல்லாமல் இங்கே மடிவேன். அதற்கு மேலும் அவளை சமாதானப்படுத்த முடியாது என்று பட்டது. ராமன் அவளை தனது கைகளில் எடுத்துக்கொண்டான். சரி, இதுதான் விதி என்றால்